الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين وقال النبي صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة قالوا بلى يا رسول الله قال إصلاح ذات البين وفساد ذات البين هي الحالقة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்திற்கு அழகு சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று அந்த சமுதாயத்தில் சமாதான குணம் இருப்பது. எந்த ஒரு விஷயத்திலும் சச்சரவுகள் சண்டைகள் வராமல் சமரசம் செய்து வைக்கிற ஒரு குணம் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அது அந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்பதற்கான அடையாளம். எந்த சமூகத்திலே இந்த குணம் இல்லையோ, எதற்கெடுத்தாலும் சண்டை தகராறு என்கிற ஒரு குணத்தில் இருக்கிறார்களோ அது அந்த சமுதாயம் ஒரு பண்பாடு இல்லாத ஒரு சமூகம் என்பதற்கான அடையாளம். இதைத்தான் நமக்கு திருக்குர்ஆனும் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கிறது. சண்டை தகராற விரும்பக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காதவன் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அபகதன் நாஸி இலல்லாஹ் அல் அலத்துல் ஹஸீம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காதவன் யாருன்னு சொன்னா எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் தகராறு செய்பவன். சில பேர் தகராறு செய்வதை தங்களுடைய ஒரு பெரிய திறமையாக கருதுவது, நான் எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கருதுவது. அப்படி அல்ல. தகராறு செய்பவன் மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக மோசமானவன் என்பதை, கோபமுடையவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தபோது ஒரு கணவன் மனைவியாகட்டும் அல்லது ரெண்டு சமூகங்களாகட்டும் ரெண்டு நபர்களாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது கடன் விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன தகராறு அப்படின்னு கேள்விப்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு முதல்ல அந்த தகராறை சரி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் கண் பணி. என்ன? இந்த தகராறை முடிச்சிடணும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குது, லுஹர் நேரம் வரப்போகுது. அப்ப கேள்விப்படுறாங்க குபாவுல அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில சண்டை எந்த அளவுக்கு முத்திருச்சு, இவர்கள் அவர்கள் மீது கல்லறிகிறாங்க, அவர்கள் இவர்கள் மீது கல்லறிகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, நான் இங்க ஒரு ஜமாஅத்தோடு நான் குபாவுக்கு போறேன், அங்க நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில கொஞ்சம் சண்டை சச்சரவு, நான் போய் சமாதானம் பண்ண போறேன். ஒருவேளை தொழுக நேரம் ஆயிடுச்சு, நான் வருவது தாமதமானால் யாராவது தொழு வைத்துக் கொள்ளட்டும், நான் போறேன்னு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக நேரம் வருது, பாங்கு சொல்றாங்க, கொஞ்சம் தாமதமாகிக்கொண்டே வருது. ஹஜ்ரத் அபூபக்கரிடம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது தொழுகைக்கு சொன்னாங்க, நீங்க தான் பெரியவர் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் தானும் தொழுகைக்கும் தயாராகி உள்ள போய் என்ன செஞ்ச தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அந்த சமாதானத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. பெருமானாரை பார்த்ததும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி. அபூபக்கர் தானும் போய் நின்றுட்டாருன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது துனியால, அப்படிதான் அவங்கள பத்தி வருது. தொழுகைக்குன்னு தக்பீர் கட்டிட்டா எதுவுமே தெரியாது, எந்த பக்கம் பார்க்க மாட்டார். மக்கள் அபூபக்கர் தானவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படின்னு உணர்த்துவதற்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, கை தட்டுறாங்க, ஒரு கையை இன்னொரு கையில அடிக்கிறாங்க.
நபிசலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அபூபக்கர் தானவங்க அதை கவனிக்கவே இல்லை, அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் கைத்தட்டவும் அபூபக்கர் தானவர்கள் அப்படியே ஓரக்கண்ணால பார்க்கறாங்க. நபிசல்லாஹு முன் சஃபுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்பதான் ஆஹா நபி வந்துட்டாங்களே, பின்னால வரப்போறாரு, நபிசல்லாஹ் வராதிங்க, அப்படியே நீங்களே தொழுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க நபிசல்லாஹ் பின்னால வந்துட்டாங்க. இல்ல யார் அபூபக்கர் பின்னால வந்துட்டாங்க, நபிசல்லாம் முன்னால போய் தொழுவிச்சாங்க. தொழுது முடித்த பிறகு சொல்லுவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, தொழுகையில யாருக்காவது எதையாவது உணர்த்துவதாக இருந்தால் இப்படி கைத்தட்டாதீங்க, மாறாக சுபஹானல்லான்னு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நீங்க வீட்டிலேயே தொழுதுட்டு இருக்கிறீங்க, யாரோ வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொன்னா நீங்க தொழுகையில் இருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு சுபஹானல்லான்னு சொல்லலாம். ஹதீஸ்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது பல சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, நான் தொழுதுட்டு இருக்கிறேன், நீங்க உட்காருங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, இதுக்கு சுபஹானல்லாஹ் சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல அந்த சட்டத்தை கற்றுக் கொடுக்கறாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கை தட்டாதீங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நான் தான் உங்களை பின்னால வரக்கூடாதுன்னு சொன்னனே, அதை மீறி நீங்க வந்தீங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அபூ குஹாஃபாவுடைய மகன், பெருமானாருக்கு முன்னால இமாமாக இருக்கிற தகுதி எனக்கு என்ன இருக்கிறது? அவங்களுடைய பணிவு, இந்த பணிவுதான் நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு பெற்று தருது. வந்துட்டேன். இங்க என்ன விஷயம், ஒரு தொழுக நேரத்துல கூட ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டைன்னு சொன்னா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சமாதானம் அவங்கள சேர்த்து வச்சுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் மதீனால ஒரு கூட்டத்தாருடைய தகராறு கேள்விப்படுறாங்க. உடனே அந்த கூட்டத்தாருடைய போய் உட்கார்ந்து பேசி நடத்துறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் பிஷா போக வேண்டிய தேவை ஏற்படுது. பொதுவாக அவர்களுடைய பழக்கம் என்னன்னா, சிறுநீர் கழிப்பதா இருந்தா மக்களுடைய பார்வையை விட்டும் தூரமா போயிடுவாங்க. ஹதீஸ் அப்படிதான் வருது, இதா அராதல் ஹாஜத அபஅத ஃபில் மத்ஹப் ஹத்தா லா யராஹு الناس அஹதுன். எந்த மனிதராலும் பார்க்க முடியாத அளவிற்கு தூரமா போயிடுவாங்க. இதான் பழக்கம். இப்ப அங்க சமாதான நடவடிக்கையில இருக்கிறாங்க. இப்ப தூரமா போனா அதுக்குள்ள இங்க சைத்தான் வந்துருவான், மறுபடியும் சண்டை வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அங்க பக்கத்திலேயே சிறுநீர் கழிக்கிறாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு நின்று சிறுநீர் கழித்தார்கள். ஆனா அது பொது அனுமதி அல்ல, பொது அனுமதி கிடையாது. ஒரு நிர்பந்தத்துல எங்க உலமாக்கள் இந்த சம்பவத்துல என்ன பதிவு செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா சில சுன்னத்துகளை கூட விட்டு அந்த மக்களிடையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமா போயிட்டு வர்றதுக்குள்ள பிரச்சனை முத்தி போயிடும். பரவாயில்லை, இங்க நின்று சிறுநீர் கழித்தாலும் சரி, இந்த மக்கள் மறுபடியும் சண்டை போட்டுறக்கூடாது, வேகமா சிறுநீர் கழித்து விட்டு வந்தாங்கன்னு வருது. அருமையானவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறை. இன்னும் சொல்ல போனா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பேசிக்கொண்டு இருக்கையில் சிரிக்கிறீர்களே, என்ன காரணம்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் ரெண்டு அடியார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அதுல ஒரு அடியார் அல்லாஹ்ட்ட சொன்னாரு, யா அல்லாஹ், இவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டான், என்னுடைய அநீதிக்கான நீதியை நீதானே பெற்றுக் கொடுக்க முடியும், நீ பெற்றுக் கொடுன்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னா, எப்பா ஒண்ணும் இல்லையப்பா, இங்க வந்து எப்படி நீ அவனுக்கு பலிக்கு பலியா வாங்க போற? இப்ப அந்த அடியான் சொல்லுவான், அவனுடைய நன்மை எல்லாம் எனக்கு வாங்கி கொடு, அவன்கிட்ட நன்மையே இல்லப்பா. அப்படியானா என் பாவத்தை தூக்கி அவன் தலையில கட்டிரு, என் பாவத்தை எல்லாம் அவன் மேல எழுதிரு. இப்ப அல்லாஹ் இதெல்லாம் கேட்டு விட்டு சொன்னா, கொஞ்சம் அங்க பாருப்பான்னு சொன்னான். அவரும் பார்த்தார். அங்க வந்து தங்க மாளிகைகள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பெரிய நகரங்கள், பவளங்கள் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான தோட்டங்கள். அப்ப அந்த அடியான் கேட்கிறான், யா அல்லாஹ், இதெல்லாம் எந்த நபிக்காக நீ கொடுக்க காத்திருக்கிறாய்? எந்த சித்தியக்குக்காக கொடுக்க காத்திருக்கிறாய்? எந்த ஷஹீதுக்கு இதை நீ கொடுக்க போகிறாய்ன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, இதற்கு யாரெல்லாம் காசு வச்சிருக்கிறாரோ அவரெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், காசு இருந்தா வாங்கிக்கலாம். இப்ப அந்த அடியான் கேட்பான், எல்லாம் இங்கே எது காசு? ஆமா, அந்த காசு ஒன்று இருக்குது, அந்த காசு உன்னிடம் இருக்குது. இந்த உனக்கு அநீதி இழைத்து விட்டதாக புகார் செஞ்சில்லையா, இந்த அடியான நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா இந்த சொற்கெல்லாம் உனக்கு தான். யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாரு. அப்படியானால் அவருடைய கரத்தை அழைத்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை ஓதிவிட்டு
ஒரு ஆயத்தையும் ஓதுவாங்க. ஃபத்தகுல்லாஹ் வஅஸ்லிஹு ذات பைனிக்கும் இன்னல்லாஹ யுஹிப்பு இன்னல்லாஹ யுஸ்லிஹ் பைனல் முஃமினீன். அல்லாஹ் மூமின்களிடையே சமாதானம் செய்து வைக்கிறான். அப்ப சமாதானங்கிறது சொர்க்கத்துல மறுமையில கூட நடக்கும். மூமின்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹாபாக்களும் அப்படிதான் கோபதாபங்கள்ல கடுமையா நடந்துக்குவாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 1,00,000 ரூபாய், அந்த காலத்துல 1,00,000ங்கிறது தீனாராகவோ திர்ஹமாவோ இருக்கலாம், அன்னை ஆயிஷா அவர்களுக்காக அனுப்பி வச்சாங்க. அன்னை அவர்களுடைய பழக்கம் என்ன, எதையுமே வைத்துக் கொள்ளவே மாட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை பெண்ணிடம் சொன்னாங்க, முஆவியா 1,00,000 அனுப்பியிருக்கிறாரு, மதீனால இன்னார் இன்னாரை எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் 1,00,000 கொடுத்து முடிச்சுட்டாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. மாலை நேரம் வருது. மாலை நேரத்தில் தன்னுடைய அடிமை பெண்ணிடம் நோன்பு திறக்க ஏதாவது கொண்டு வாமான்னு சொல்லி, இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க எதையாவது வீட்டில் வச்சாதானே, எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி. அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இல்லை, சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரி மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவருக்கு கொஞ்சம் கோபம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு. உடனே அவர் சொன்னாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இனி ஆயிஷா இப்படி எல்லாம் தாராளமாக அள்ளி கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னா நான் சிறுவர்களுக்கு பைத்தியக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய தடை விதிக்கப்படுதோ அது மாதிரி நான் ஆயிஷா மீது தடை விதிப்பேன். இத்தனைக்கும் ஹாலா தான் சொல்லிவிட்டார் அவரு. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியதும், என்ன பார்த்து இப்படி சொன்னானா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன பார்த்து இவ்வாறு சொன்னானா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான், சத்தியம் பண்ணிட்டான் பேச மாட்டேன்னு சொல்லி. அவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்கிறாரு, யார் மூலமாகவும் தூது விட்டு பார்க்கிறாரு. நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிக்க சொல்லுங்க, நான் என்னுடைய அன்னை அவங்க ஹாலா அவங்க, நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி. அன்னை ஆயிஷா உறுதியா இருந்தாங்க அவற்றை பேசுவதாக இல்லைன்னு சொல்லி. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன பண்ணாரு, ஆயிஷா வீட்டுக்குள்ள நுழையணும், போனா உள்ள விட மாட்டாங்க, உள்ள நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணணும், ஒரு ஹீலா செய்யணும். 2 தோழர்கள்ட்ட போனாங்க, மிஸ்ஊர் இப்னு மஹ்ரமான்னு ஒருத்தர், அப்துல் ரஹ்மான் இப்னுல் அஸ்வதுன்னு ஒருத்தர். எப்பா நீங்க 2 பேரும் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், பெருமானாருக்கும் உறவினர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் எனக்குமான பிரச்சனை, என்னோடு பேசாம இருக்கிறாங்க, என்னால முடியல, அவங்க என்னுடைய ஹாலா அவங்க, நான் எப்படி அவங்களோட பேசாம இருக்கிறது, அதனால நீங்க 2 பேரும் ஆயிஷாவை சந்திக்கிறதுக்கு போய் வெளியே நின்று அனுமதி கேளுங்க, என்ன மறைச்சு கூட்டு போங்க, என்ன செய்யுங்க மறைச்சு கூட்டு போங்க, உங்களோட சேர்ந்து நானும் உள்ள வந்துடுறேன், உள்ள நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்தனோ படுத்திக்கிறேன், எப்படியாவது என்ன கூட்டு போங்கப்பான்னு சொல்றாரு. அந்த 2 பேரும் அவரை மறைச்சு என்ன செய்யறாங்க, அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு முன்னால் அன்னை அவர்களே நாங்க வந்திருக்கிறோம், உள்ள வரலாமான்னு சொல்லி. வரலாம், எல்லாரும் வரலாமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா வந்திருக்கிறது 3 பேர், 3வது ஆள் அவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் வரலாமா, எல்லாரும் வரலாம் வாங்க கூட்டு போயிட்டாங்க. அவரையும் சேர்த்து உள்ள போயாச்சு. உள்ள போனது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தன்னுடைய ஹாலாவை அவங்கள கட்டி அணைத்து அழுதுகிட்டே சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறு பண்ணிட்டேன், தெரியாம நான் பேசிட்டேன்னு சொல்லி. ஆனா ஆயிஷா அப்பயும் இப்படி வாதமா இருந்தாங்க, இல்ல இல்ல நான் சத்தியம் பண்ணிட்டேன் உன்னோடு பேசுவதில்லை என்று. பிறகு இந்த உள்ள போன 2 பேரும் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு தெரியாதா என்ன, ஒரு முஸ்லிம் இடத்துல 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது, எங்களை விட நீங்க நன்கறிந்தவர்கள், நீங்க அவரை மன்னிக்காம இப்படி அடம் பிடிக்கலாமான்னு சொல்லி. அப்ப ஆயிஷா அழுது கொண்டே சொன்னாங்க, நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், சத்தியத்தை காப்பாற்றணும், சரி நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவரை மன்னிச்சு பேசினதோடு மட்டும் இல்லாம அவங்க சில தவறுகள் பண்ணிட்டா கூட பரிகாரம் என்ன செய்வாங்க, 40 அடிமைகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைய தினம் விடுதலை செஞ்சாங்க. 40 அடிமைகள். என்னன்னா ஒரு கட்டத்துல எப்படியோ எதையாவது சொல்லி அவங்களுக்கு குர்ஆன் மூலம் ஹதீஸை ஞாபகப்படுத்தி சமாதானம் ஆயிடுவாங்க. இதுதான் சஹாபாக்குடைய வாழ்க்கையில நாம முழுக்க பார்க்கறது. தான் எல்லா இடங்களிலும் இந்த சமாதானம் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் வலியுறுத்துவாங்க. குர்ஆனும் சொல்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு வந்தா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, வஸ்ஸுல்ஹு கைருன், பிரிஞ்சிடாதீங்க, தலாக் வாங்கிட்டு போயிடாதீங்க, வஸ்ஸுல்ஹு கைர், சமாதானம் தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எங்க சண்டை வந்தாலும் சமாதானம் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம், 2 பேருடைய சத்தமும் உயருது. ஒருத்தர் கடன் கொடுத்தவர், அவர் பெயர் காபு இப்னு மாலிக். இன்னொருத்தர் கடன் வாங்கியவர், அவர் பெயர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹத்ரத். இப்ப கடன் கொடுத்தவர் கடனை கேட்கிறாரு, 2 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரையை விளக்குறாங்க, விலக்கி பார்க்கறாங்க, என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள? இவ சொல்லாரு, யார சொல்லலாம், கடன் கொடுத்தேன், இன்னும் கடன் வரல. உடனே அவரை கூப்பிட்டாங்க, கடன் வாங்கியவரை கூப்பிட்டாங்க, பாருப்பா கடனை கொடுக்க வேண்டியதானே. யார சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. காபு இப்னு மாலிக் கிட்ட சொன்னாங்க, இந்த கடன்ல கொஞ்சத்தை தள்ளுபடி செய். இப்படியெல்லாம் சமாதானம் பண்ணணும். கொஞ்சத்தை தள்ளுபடி செய். யார சொல்லதான், நீங்க சொல்லிட்டீங்க, நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன். அவரை கூப்பிட்டாங்க, பாரு பாதியை தள்ளுபடி செஞ்சுட்டார், மீதி பாதியை உடனே இப்பவே கொடு அப்படின்ட்டாங்க. இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கடனோ ஒரு என்னங்க தகராறோ எங்க இருந்தாலும் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்து விடுவாங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா அங்க ஹஜ்ரத் அலி இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை பார்த்தா தெரியுது, ஏதோ கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை போல்த்துறது. இப்ப கேட்டாங்க ஃபாத்திமாவிடத்துல, ஐன இப்னு அம்மிக்க, உன்னுடைய சச்சா மகன் எங்கன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல என்ன வார்த்தையை சொல்றாங்களோ அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இங்க அவங்க முறையா என்ன கேட்டிருக்கணும், உன் புருஷன் எங்கன்னு கேட்டிருக்கணும், உன்னுடைய கணவன் எங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா இங்க அப்படி கேட்கல. ஐன இப்னு அம்மிக்க, எங்க உன்னுடைய சச்சா மகன் எங்க? இங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன நினைவுபடுத்துறாங்க, அலி உனக்கு கணவர் மட்டும் அல்ல, உன்னுடைய பெரிய தந்தையின் மகனும் கூட. அந்த உறவை ஞாபகப்படுத்துறாங்க. சரி எங்க போயிட்டாருன்னு சொல்லி. இப்ப ஃபாத்திமா சொல்றாங்க, யார சொல்லலாம், கொஞ்சம் 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சு, கோபிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, அலி எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னார், யார சொல்லலாம், ஹஜ்ரத் அலி பள்ளிவாசல்ல தான் இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அவர் படுத்திருந்தார். அவரை பார்த்து சொன்னாங்க, கும் அபா துராப், கும் அபா துராப்னா மண்ணின் தந்தையேன்னு அர்த்தம். எல்லாரும் மண்ணில இருந்து வந்தவங்க தானே, அப்படி பட்ட பெயர் சொல்லி அபு துராப் எழுந்திருங்கன்னு சொன்னதும் ஹஜ்ரத் அலி பதறி போய் எஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் இருக்கிற புழுதியை தொடச்சி வர்றாங்க. பாருங்க, ஒரு மாமனார் மருமகனிடத்துல எவ்வளவு பாசமா நடக்கணும்னு பாருங்க. ஒரு சண்டை இல்லையா, மக பக்கம் நிக்க கூடாது, இதுதான் மருமகம் பக்கம் தான் நிக்கணும். 2 பேரும் என்னங்க இப்படிதான் இருக்கணும். இந்த தரப்பும் அந்த தரப்பும் வந்தாங்க. ஹஜ்ரத் அலி எஞ்சி உட்கார்ந்ததும் அவருடைய நெற்றியில் இருக்கிற மண்ணை அப்படியே தொடச்சி விட்டாங்க. ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, மக்கள் எனக்கு எத்தனை பட்டங்கள் சூட்டினாலும் பெருமானார் சொன்னாங்களே அபூ துராப், இந்த பட்டப்பெயர் தான் எனக்கு உள்ளதில் பிரியமானது. ஏன்னா அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய நாவிலிருந்து வந்ததாச்சே. அவ அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க, 2 பேரையும் சமாதானம் செய்து வைக்கிறாங்க. எந்த 2 பேருக்கு மத்தியில எந்த பிரச்சனையானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த பிணக்க நீக்கணும். பிணக்க நீக்கணுங்கிற எண்ணம் நம்மிடத்துல வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு சமூகத்தினுடைய பெரிய நோய் என்னன்னா, சண்டையை விரும்புறோம், சமாதானத்தை விரும்புறது இல்லை. 2 பேருக்கு மத்தியில சண்டையாமே அப்படின்னு நீங்க கேட்கிற தோரணையை பாருங்க, அதுவே சந்தோஷமா தான் கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாமே, அதை யாரும் சந்தோஷமாக கேட்கறது இல்லை. நான் சொல்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதானே. இந்த விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சண்டையை விரும்பக்கூடாது. ஏதாவது ஒன்ன சொல்லி பாருங்க, மார்க்கத்துல 3 இடங்கள்ல பொய் சொல்லலாம், 2 பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்லலாம். 2 பேருக்கு மத்தியில சண்டையா, என்னத்தையாவது சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கலாம். மார்க்கம் அதை விரும்புது. அது மாத்திரம் இல்லைங்க, சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சண்டைங்க, ஒரு ஆள் அந்த சண்டையை நீக்கிறதுக்காண்டி சமாதானம் பண்றாரு. அப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் காசு செலவு பண்றாரு, பொருள் செலவு பண்றாரு, நிறைய செலவு பண்ணியாவது சண்டையை முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, சில இமாம்களிடத்துல இவர் ஜக்காத்தே வாங்கலாம். ஒரு பெரிய சண்டையை நீக்கிறதுக்கு பல லட்சம் ரூபா அதற்கு என்ன செய்யறாரு, நிதியா கொடுக்கிறார். எப்ப அவங்க சண்டை நிறுத்தங்கப்பா, உங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட எல்லா தகராறுக்கும் நான் பொறுப்பு, நான் காசு தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பெடுத்தால் அவருக்கு ஜக்காத்து தரலாம் என்று இமாம்கள்ல ஒரு பெரிய கூட்டம் சொல்றாங்க. அப்படியானா மார்க்க இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கையாளுதுன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு நோன்பை விட, தொழுகையை விட,
தர்மத்தை விட சிறந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகிற ஒரு அமலை சொல்லட்டுமான்னு கேட்பான். சஹாபாக்கள் யார சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இஸ்லாஹு தாத்தில் பைன், மக்களிடையே சமாதானம் செய்து பிணக்குகளை நீக்குவதுதான் நோன்பை விட சிறந்தது, தர்மத்தை விட தொழுகையை விட சிறந்தது. கூடவே எச்சரித்தாங்க, எப்படி சமாதானம் செய்து வைப்பது உள்ளதில் சிறந்த வணக்கமோ இஃப்சாது தாத்தில் பைன், இருவருடைய குழப்பத்தை பிணக்கை ஏற்படுத்துவது ஹியல் ஹாலிகா, அது ஒரு மனிதனுடைய தீன மொத்தமா மொட்டை அடிச்சிடும் சொன்னான். ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தினீங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில பிணக்கை ஏற்படுத்தினீங்க, உங்களுடைய தீன் மொத்தமா போச்சு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை என்ன? அல் ஹாலிகா, தீன மொட்டை அடிச்சிடும் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தானே குடும்பங்கள்ல கணவன் மனைவி தகராறு, இந்த பிரச்சனைகள்ல சில பேர் அந்த தகராறை ஊதி பெருசாக்கி தலாக் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. எந்த ரெண்டு பேர் தலாக்குக்கு காரணமாகறாங்களோ, யார் அதற்கு காரணமோ அவங்களுடைய தீன் மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஒரு நாளும் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை நீடிப்பதை. அதனாலதான் மார்க்கம் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுங்க, சமாதானமா போங்க என்று நாங்க சொல்லுது. நம்முடைய முன்னோர்கள் உள்ள சிறந்த உள்ளமா இருந்தாங்க, யார்ட்டையும் சண்டையை பிடிக்க மாட்டாங்க. அல்லாமா இப்னு சிரீன் என்று ஒரு பேரறிஞர் இருந்தாங்க, ஹதீஸ் கலையில பெரிய அறிஞர், கனவுக்கு விளக்கம் சொல்வதில் பெரிய ஞானி, அவ்வளவு அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இப்னு சிரீன். இந்த உம்மத்துல அவர் மாதிரி கனவுக்கு விளக்கம் சொன்ன யாருமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஞானி. ஒரு நாள் அவர்கள் ஒரு கடை வீதியில நிக்கிறாங்க. நல்லவர்களை வெறுக்கிற சில பேர் உலகத்துல இருப்பான். அல்லாமா இப்னு சிரீன் ஒரு கடை வீதியில இருக்கும்போது ஒரு ஆள் அவங்கள கோபப்படுத்த வேண்டும் என்று சத்தமா அவங்க பேரை சொல்லி, இப்னு சிரீன் அவர்களே நீர் ஒரு முனாஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கடை வீதி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. எல்லா மக்களுமே அந்த நபரை கோபத்தோடு பார்க்கறாங்க. அங்க ஒரு பெரிய சண்டை வந்திருக்கணும். அல்லாம இப்னு சிரீன் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி இன் கான சாதிகன், யா அல்லாஹ் இவன் என்ன பார்த்து முனாஃபிக்குன்னு சொல்றான், ஒருவேளை அவனுடைய கூட்டு உண்மையாக இருந்தால், என்ற ஏதோ நிஃபாக்குடைய குணம் இருந்து அவன் சொல்றது உண்மையாக இருந்தா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அல்லாஹும்ம ஃபிர் லஹு இன் கான காதிபன், யா அல்லாஹ் ஒருவேளை அவன் சொல்றது பொய்யா இருந்தா அவனை மன்னிச்சிரு. மக்கள் கேட்கிறாங்க, இமாம் அவர்களே அவன் என்ன சொல்றான் உங்களை பார்த்து, நீங்க அந்த மனுஷனை பத்தி இப்படி யாரெல்லாம் அவனை மன்னிச்சிரு பொய் சொல்லுவோனா இருந்தா அப்படின்னு சொல்றீங்களே. அவங்க சொன்னாங்க, நபிமார்களுடைய குணம் அதுதானே, நம்மளை ஏசக்கூடியவனா இருக்கட்டும், சண்டைக்கு போக சொல்றீங்களா என்ன அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச காலம் கழித்த அந்த மனிதன் அல்லாம அவர்களை முனாஃபிக்குன்னு சொன்னான் இல்லையா, அவங்க வீடு தேடி கதறி அழுதான். உங்களை நான் என்னைக்கு ஒரு கடை வீதியில எல்லா மக்களுக்கு முன்னால முனாஃபிக்குன்னு சொன்னேனோ அன்று முதல் எனக்கு ராத்திரி தூக்கம் வர்றதே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பகைத்து கொண்டா அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு தெரியாது, எனக்கு தூக்கமே போச்சு. அப்பையும் அல்லாமா இப்னு சிரீன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ தப்பு பண்ணிட்ட, அநியாயம் இல்லப்பா, அந்த வார்த்தையே சொல்லல. இல்லப்பா நீ நல்ல ஆளுதான், அல்லாஹ் என்ன திருத்துறதுக்காண்டி உன்னை வச்சு அப்படி சொல்ல வச்சிருக்கிறான், உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லப்பா, போயிட்டு வாப்பான்னாங்க. அந்த மனிதர் அதற்கு பிறகு அல்லாமா இப்னு சிரீன் அவர்களை மிக மிக நேசிக்கக்கூடிய மக்களில் ஒருவராக ஆயிட்டார். அருமையானவர்கள், இந்த உள்ளங்கள் தான் வேண்டும். இந்த உள்ளம் யாரோடு நமக்கு சண்டை, யாரோடும் பகை, இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட ஏற்கப்படும். இந்த குணம் நம்மள்கிட்ட இன்னைக்கு இல்லை. மன்னிக்கிற குணம், சமாதான குணம், யாராவது சண்டை போட்டா ரசிக்கிறது, சண்டையே நம்ம பேசுறது, ஓரெல்லாம் அதை பத்தி நாம சொல்றது இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டைனா எல்லாருடைய உள்ளங்களும் கவலைப்படணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைனா எல்லாரும் கவலைப்படணும், எல்லாம் துவா செய்யணும், எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு, எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு. அத்தனை பேருடைய உள்ளங்களும் வருந்துச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வியாபாரிகள், கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் பணம் முன்ன பின்ன இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தவறுகள் பிழைகள் இருக்கதான் செய்யும். அந்த தகராறுகளை பெருசுபடுத்தாம கொஞ்சம் விட்டு கொடுத்து மன்னிச்சரணும். ஒரு சஹாபி ஒரு சபையில என்ன செய்யறாரு, அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் கொஞ்சம் கடனை தள்ளுபடி செய்யப்பாங்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் கடன்ல கொஞ்சத்தை கூட நான் குறைக்க மாட்டேன்ட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, வெளியே எட்டி பார்த்தாங்க. அது யாரப்பா? அது அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி ஒரு நல்லதை செய்ய மாட்டேன்னு யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா? கடனை குறைச்சி கேட்கிறாரு, அது நல்ல விஷயம்.
அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி நல்லதை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரப்பா சத்தியம் பண்ணது? அந்த சஹாபி யா ரசூலல்லாஹ் நான் தான் சொல்லி. இல்லை அப்படிலாம் சத்தியம் பண்ணாத, கொஞ்சம் கடனை குறைப்பா, கடனை கொஞ்சம் குறை. நீங்க சொல்லிட்டீங்களே யாரெல்லாம் குறைச்சிட்டேன், இப்போ நீ உடனே கடனை கொடுத்துரு. அப்ப நமக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல்ல இந்த மாதிரியான தகராறுகள் இருக்கதான் செய்யும். பெருமானார் இருக்கும்போது நமக்கு மத்தியில இருக்காதா என்ன? இந்த தகராறுகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில தான் அழகான முறையில கையாண்டமே தவிர நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடவடிக்கைகள் வெறுப்பையும் பிணக்கையும் அதிகப்படுத்தி பேசாம பல நாட்கள் பேசாம போயிடுறது. பேசாம போனா என்ன ஆகும்? இழப்பு உங்களுக்கு தான். ஒவ்வொரு திங்கள் வியாழன் அல்லாஹ்வுடைய சமூகத்துல வார அமல்கள் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லிடுவான். அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைக்கலையோ எல்லாருக்கும் மன்னிப்பு திங்கள் வியாழன். ஆனா யாரை தவிர? இணை வைத்தவனை தவிர. ரெண்டாவது யாரு? யாரெல்லாம் பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கிறானோ அவனை தவிர. திங்கள் வியாழன் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா நீங்க சமாதானத்தை விரும்புங்க. உங்களோட பேசாம இருக்கிறாரா, நீங்களே போங்க, சலாம் சொல்லுங்க, அவரோடு பேசுங்க, உறவை புதுப்பிங்க. இதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமானது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரகசியம் பேசக்கூடாது, ரகசியத்துல நன்மை இல்லை. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், ரகசியத்துல நன்மை கிடையாது. ஆனால் 3 விஷயங்களை ரகசியம் பேசலாம். நல்லதை ஏவுவதற்கு ஒரு ஆள்கிட்ட நன்மையை அமைதியா தனியா கூட்டு போய் சொல்லலாம். ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியா ரகசியம் பேசலாம். 3வது இஸ்லாஹிம் பைனன் நாஸ், மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக, சமாதானம் செய்வதற்காக ரகசியம் பேசலாம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த வகையில நம்முடைய உள்ளங்கள் தூய உள்ளங்களாக இருந்தா நாமளும் யாரோடும் தகராறு செய்ய மாட்டோம். தகராறு செய்கிற யாரையும் நாம விரும்பவும் மாட்டோம். மாறாக எல்லா மக்களும் இணங்கி வாழட்டும் என்றுதான் விரும்புவோம். இந்த குணம் வந்துருச்சு, நம்முடைய துவாக்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்துல கபூலாகிற நிலைக்கு நாம வந்துருவோம். ஏன்னா எந்த சபையில மக்களிடையே சண்டை போடுறோம் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த சபையில கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகாது. அல்லாஹ் தஆலா இத்தகைய நல்ல குணத்தை உள்ள மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. நீங்க 2 பேருக்கும் மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சீங்கன்னா அந்த சமாதானத்துக்காக நீங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹதீஸ்ல ஒரு மன் அஸ்லஹ பைனன் நாஸ் அஅதாஹுல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் இத்கா ரகபா, 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை. நம்ம காலத்துல அடிமைகள் இல்லாததுனால இந்த அடிமையை விடுதலை செஞ்ச நன்மைனா என்ன? நம்ம அது லேசா நினைக்கிறோம். அந்த காலத்துல அடிமைகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவங்க. நீங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறீங்க, சமாதானம் பண்றீங்க, அதுக்காக மணிக்கணக்கில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கோடி ரூபாய் நன்மைனுங்க சதகா செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை தருவானாக. யாரோடும் பிணக்குகள் இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கத்தோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மார்க்கம் காஃபிர்களோடு கூட சமாதானத்தை விரும்புது. அல்லாஹ் சொல்லுவான், இன் ஜனஹு லிஸ்ஸல்மி, அவர்கள் சமாதானத்துக்கு வந்தா நீங்களும் சமாதானத்துக்கு போங்க. அதனால தானே சுல்ஹ ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயத்தை விட்டு கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தாங்க. 10 வருஷம் போர் வேண்டாம். இந்த போர் வேண்டாங்கிறதுக்காக அந்த காஃபிர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதக்கூடாது, முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க. அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, சரி எழுதிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாங்க ரஹ்மான் ரஹீமை ஏத்துக்க மாட்டோம், பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க. சரி பிஸ்மிக் அல்லாஹும்ம. எத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் சண்டை வேண்டாம். சண்டை வேண்டாம் என்பதுதான் ஹுதைபியாவுடைய சாராம்சமாக இருந்தது. இந்த குணத்தை தான் முஸ்லிம்கள் எல்லா காஃபிர்களோடும் கடைபிடித்தாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் எப்போதுமே துரோகம் இழைக்கப்படுது. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தை கைவிட மாட்டான். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.